நமஸ்காரம். ஒரு புத்தகம் நூல் எழுதும்போது அதில் பல வகைகள் உள்ளன. உரைநடை, செய்யுள், இந்த ரெண்டும் முக்கியமானவை. அதில் உரைநடையில் விளக்க உரையாக எழுதுவது ஒன்று, சூத்திரம் என்று மற்றொன்று. நன்னூல்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். சூத்திரங்களாக இருக்கும். அந்த சூத்திரம் என்பது என்ன? பொதுவாக சூத்திரம் என்று நூலை சொல்லுவது உண்டு. நான் சொல்லும் நூல் கயிறு, அது வேறு பொருள். இலக்கண சூத்திரங்கள்னு சொல்லுவார்கள். இலக்கியம் செய்யுளாகவோ உரைநடையாகவோ இருக்கும். இலக்கணம் சூத்திர வடிவில் இருக்கும். அது என்னன்னு சொல்லுகிறேன். வடமொழியில் பார்த்தால் ஜெய்மினி என்பவர் எழுதினார் மீமாம்சா சூத்திரங்கள். கௌதமர் எழுதினார் நியாய சூத்திரங்கள். பாணினி எழுதினார் இலக்கண வியாக்கரண சூத்திரங்கள். பதஞ்சலி எழுதினார் யோக சூத்திரம். இன்று யோகம்னு கற்கிறோமே, அதன் மூலமான சூத்திரங்களை எல்லாம் பதஞ்சலி தான் எழுதினார், யோக சூத்திரம். இதே போல வேதாந்தம், உபனிஷத்துக்களுக்கு இருக்கிற அர்த்தங்கள், அதை எழுதியவர் வேதவியாசர், பராசரருடைய குமாரர். அவர் எழுதினதே பிரம்மசூத்திரம்னு சொல்லுவார்கள். இப்படி பல நூல்களிலும் அந்த சூத்திரம்ங்கிற பேர் வருகிறதே, அது எதை குறிக்கும்? அது உரைநடையாக இருக்காது, விளக்கமே இருக்காது. சுருக்கமாக சில சொற்கள் மட்டும்தான் ஒரு வரியில் இருக்கும். அநேகமா ஒரு சூத்திரம் என்பது ஒரு வரி தான் இருக்கும். பத்தி பேராகிராஃப் எல்லாம் கிடையாது. அது என்ன அவ்வளவு சுருக்கமாக இருக்கிறது? ஆழமான அர்த்தங்கள் விளக்கப்பட்டிருக்கும். அந்த சூத்திரத்துக்கு இன்னென்ன அடையாளம்னு இலக்கணம் சொல்லப்படுகிறது. அல்பாட்சரம், அசந்திக்தம், சாரவத்து, விஸ்வதோமுகம், அஸ்தோபம், அனவத்தியம் ச சூத்திரம் சூத்திரவிதோ விதுகு. 6 அடையாளங்கள் சொல்லுகிறார்கள். அல்பாட்சரம், எழுத்துகள் குறைவாக இருக்கும். வளவளான எழுத்துகள் இருக்காது, நிறைய சொற்களே இருக்காது, குறைவாகத்தான் இருக்கும். அல்பாட்சரம். அசந்திக்தம், சந்தேகத்துக்கே இடம் இருக்காது, ஐயமே இல்லை, தெளிவாக வழவழா குழகுழா என்று எதுவும் இல்லாமல் பளிச்சென்று இருக்கும். அசந்திக்தம். சாரவத்து, சொல்ல வேண்டிய விஷயத்தை தான் சொல்லும், மற்ற எதை பற்றியும் அதில் பேச்சே இருக்காது. நாம் ஒரு சொற்பொழிவாற்றும் போதோ அல்லது ஒரு கட்டுரை எழுதும் போதோ கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும், சேர்த்து விடுவோம். ஆனால் சூத்திரங்களில் அப்படி எதுவுமே சேராது, சாரம் மட்டும்தான் இருக்கும். விஸ்வதோமுகம், சாரமாக இருக்கும் என்பதற்காக சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் நான் சுருக்கமாகத்தான் சொல்வேன், ஆகவே இன்னென்ன விஷயத்தை பற்றி பேசவே இல்லை, அப்படி விட முடியாது. எதெல்லாம் சொல்லப்பட வேண்டுமோ அது அத்தனையும் அதில் இருக்கும். விஸ்வதோமுகம், எல்லா பக்கத்திலிருந்தும் சொல்ல வேண்டியவர்கள் இருக்கும். அஸ்தோபம், ஒரு எழுத்து கூட இருக்காது. செய்யுளில் பார்த்தால் ஒரு அடியை நிரப்புவதற்கோ ஒரு ஒலியை கொடுப்பதற்கோ இதை போல சில எழுத்துகள் சேர்க்கப்பட்டிருக்கும். பாதபூரணம்னு சொல்லுவார்கள். அது வேதங்களில் கூட காணப்படும். அத போல ஒரு அடிஷனல் எழுத்துகள், தேவையில்லாத எழுத்துகள் இதில் காண முடியாது. அஸ்தோபம். அனவத்தியம், பொருள் குற்றம் இருக்கவே இருக்காது. எழுத்து பிழை கிடையாது, சொற்குற்றம் இல்லை, அதிகப்படியான எழுத்தும் இல்லை, குறைவான எழுத்துகள் தான் இருக்கும்.
எந்த ஐயத்துக்கும் இடம் இருக்காது. சாரத்தை மட்டும்தான் சொல்லும். எங்கெங்கிருந்தெல்லாம் சாரமானதை சுருக்கமானதை சொல்ல வேண்டுமோ சொல்லிவிடும். இப்படி எல்லா அடையாளங்களோடு கூடினது அஸ்தோபம் அனவத்யஞ்ச சூத்திரம் சூத்திரவிதோ விதுகு. இதைத்தான் சூத்திரம் என்று கற்றறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். நல்ல குறைவான சொற்கள், குறைவான எழுத்துகள், நிறைவான பொருள், தேவையற்ற ஒன்று கூட இருக்கக்கூடாது. ஆனால் சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் பற்றி சொல்ல வேண்டும். சில சூத்திர நூல்கள்லாம் 10 பக்கத்திலேயே முடிந்துவிடும். ஆனால் அதை தெரிந்து கொள்வதற்கு 10 மாசங்கள் ஆகும். இப்படித்தான் நம்முடைய தமிழ் மொழியிலும் சரி, பாரதத்தின் பல மொழிகளிலும் சரி, சூத்திர நூல்கள் இயற்றப்பட்டு பல்லாயிரம் ஆண்டுகளாக புழக்கத்தில் வழக்கத்தில் உள்ளன. ஆனால் அதெல்லாம் பள்ளியில் கற்பிக்கப்படுகிறதா, வீட்டிலாவது படிக்கிறோமா, எந்த பாடத்திட்டத்தில் இருக்கிறது? இது நமக்கு பொக்கிஷம் போன்ற சொத்தாயிற்றே, நாம் தான் சிந்திக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.